ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம இப்போ வந்து பூண்டு மிளகு குழம்பு செய்ய போகிறோங்க. இதை வந்து வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா உடம்புல எந்த உபாதையுமே இல்லாமல் நல்லா இருக்கலாம். அதுக்கு நல்லா வந்து 2 ஸ்பூனுக்கு நான் மிளகு எடுத்திருக்கேன், 1.5 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி விதை, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஒரு ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை ஆற வச்சு நல்லா மையாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம். அதை பொடி பண்ணுறதுக்காக ஆற வச்சுருக்கோம். இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. இது கண்டிப்பாக நல்லெண்ணெயில் தான் செய்யணும். தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், கடுகு எல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். அதோட வத்தல், கொஞ்சம் கிள்ளி போட்ட வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும். கடுகு பொரியும் போதே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு, கரிஞ்சிடக்கூடாது. இப்போ நல்லா கை நிறைய பூண்டு. இப்போ நான் வந்து கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன், அதனால் நான் கம்மியாக பூண்டு போட்டிருக்கேன். நீங்கள் எந்த அளவு செய்யணுமோ நீங்கள் செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதை இல்லை இந்த பொடியை மட்டும் கூட ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா கூட சட்டுன்னு செஞ்சிடலாம். ஆனால் கண்டிப்பாக வாரத்தில் 2-3 நாள் இதை செய்யுங்க. செஞ்சு வச்சுட்டு இட்லி தோசைக்கு கூட சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லது. உங்களுக்கு ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இது நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம பொடி அரைச்சிட்டு வந்துடலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ ஒரு 2 தக்காளி அரைச்சி ஊற்றுறேன். இது வந்து ஆப்ஷன் தான். தனி புளியில் தான் இது செய்வாங்க. பட் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் புளி வந்து நமக்கு இது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா தக்காளி வேண்டாம், புளியிலேயே செஞ்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம இந்த பொடியை வந்து போட்டுடலாம். போட்டு நல்லா 2 வதக்கு வதக்கி நல்லா ஒரு 1 நிமிஷம் தான் வதக்கியிருக்கேன். இப்போவே அந்த மிளகோட ஃப்ளேவரோட அட்டகாசமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கட்டியாக கரைச்சி வச்ச புளியை விட்டுக்கலாம். விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் மட்டும் கடைசியாக ஊற்றி இறக்கியிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செய்யுங்க. செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை பொடி மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் வாரத்தில் 2-3 நாள் செஞ்சுக்கலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சும்மா குழந்த சாதத்தில் போட்டு கூட சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோஸ்க்கெல்லாம் வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நம்முடைய முன்னோர்கள் செஞ்சு சாப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கே போகாமல் ஆரோக்கியமாக இருந்த இந்த உணவுகள்லாம் நம்மளோட சேனலில் நிறையவே வருவாங்க. இந்த பூண்டு மிளகு குழம்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.